ஒரு வருஷத்துக்குள் நடத்துவேன் என்று சொன்ன தேர்தல் 2 வருஷம் கடந்து போயும் அவரால் செய்ய முடியாமல் இருக்கிறது. அடுத்த வருஷம் கூட செய்வாரோ என்று சொன்ன கேள்விதான் எழுந்திருக்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் தங்களது மாகாணத்தில் தங்களது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, தங்களது பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான அந்த சட்டபூர்வமான நிலைமை என்பது மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு மேல் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் அந்த விடயங்களை அவர்கள் எமது மக்கள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இது வெறுமனே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி OIPR அல்ல, இலங்கையில் வாழக்கூடிய ஒரு 25% மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முஸ்லிம், தமிழ், மலையக தமிழ் பிரதிநிதிகள் எல்லோரும் உள்ளடக்கிய இந்த சபை என்பது அவர்கள்தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனாலும் கூட அது ஒரு மக்களுக்கு ஒரு நியாயமான வழியை திறக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி ஒத்துழைப்பதாக இல்லை என்ற ஒரு சூழ்நிலையைத்தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக முக்கியமான விடயமாக பேசப்பட்டது காணிகள் விடுவிப்பு தொடர்பாக. முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முப்படையினரும் வைத்திருக்கக்கூடிய காணிகள், இதைவிட மலையக மக்களுக்கான காணி பகிர்ந்தளிப்பு என்பது, இந்த 2 விடயம் தொடர்பாக பேசப்பட்டது. வடக்கு கிழக்கு மக்களுக்கான காணிகளை விடுவிப்பது, இந்த அரசாங்கம் பதவிக்கு 2 வருடம், இதுவும் கூட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அளித்த உறுதிமொழிகளில் ஒன்று. நாங்கள் வந்தவுடன் காணிகளை விடுவிப்போம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் 2 வருஷம் முடிகிற ஒரு சூழ்நிலையிலும் கூட காணி விடுவிப்பு தொடர்பாக அது வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் பல்வேறுபட்ட இடங்களில் இந்த காணி பிரச்சனைகள் இருக்கிறது. இது ஒரு கிழக்கு மாகாணத்திலும் இந்த விடயங்கள் இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது எங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருந்தது என்று சொல்லி சொன்னால், நாங்கள் முப்படையினரிடம் எந்த காணிகளை விடுவிப்பது என்ற ஒரு கருத்தை கேட்டிருக்கிறோம். அவர்களிடமிருந்து அந்த பதில் கிடைத்ததும் விடக்கூடிய அளவுக்கான காணிகளை விடுவிப்போம் என்று சொன்ன ஒரு கருத்தை தான் கூறினார். நாங்கள் காணி விடுவிப்பதில் எங்களது நிலையில் மாற்றம் இல்லை என்று கூறினாலும் கூட 2 வருஷமாக ஒரே பதிலைத்தான் கூறுகிறார்கள். அதாவது எந்த காணி விடுவிப்பது என்ற தகவலை கூட 2 வருஷமாக முப்படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி இப்பொழுதும் தகவலை திரட்டுவதை பற்றித்தான் பேசுகிறாரே தவிர அதனை விடுவிப்பது பற்றி பேசவில்லை. ஆனால் நாங்கள் அவருக்கு சொல்லியிருந்தோம், யாழ்ப்பாணத்தில் பலாலியில், மயிலிட்டியில், தையிட்டியில் அல்லது முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு போன்ற பல இடங்களில் மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். நீங்கள் கொடுத்த உறுதிமொழிகள் என்பது ஒரு பக்கம் போக இவர்களுக்கான வாழ்வாதாரங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூறிய பொழுதிலும் கூட அவர் முப்படையினருடைய அவர்கள் தருகிற அந்த அறிக்கையின் பிரகாரம்தான் தாங்கள் அந்த முடிவுகளை எடுக்க முடியும் என்று கூறுவதென்பது நிச்சயமாக ஏற்புடைய ஒரு விடயம் அல்ல. யாழ்ப்பாணத்திலும் கூட நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களது கடல் தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகரம் சரி, இங்கு வந்து போகக்கூடிய அமைச்சர்கள் சரி, கடந்த 2 வருஷமாக ஒரே பல்லவியைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் நாங்கள் காணிகளை விடுவிப்போம். நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எத்தனை ஏக்கர் காணி இதுவரை விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு 1-2 வீதிகளை திறந்து விட்டது என்பதை தவிர குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு காணிகள் எதுவும் விடுவிக்கப்பட்டதாக இல்லை. ஆகவே எங்களுக்கு கடந்த 2 வருஷமாக எவ்வளவு காணி விடுவிக்கப்பட இருக்கிறது, எந்தெந்த காணிகளிலிருந்து முப்படையினர் வெளியேறலாம், எந்தெந்த காணிகள் அவர்கள் வைத்திருக்கலாம் போன்ற முடிவை அவர்கள் கூட இன்னும் எடுக்கவில்லை என்று கூறிக்கொண்டிருப்பது அது நிச்சயமாக தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். மக்கள் தங்களது காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அரசாங்கம் மக்களினது எந்த செய்தியையும் செவிமடுப்பதாக இல்லை. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த விஷயத்திலும் கூட அரசாங்கம் ஒரு நேர்மையாக செயற்படுவதாக இல்லை. அவர்கள் முன்னர் பதவிக்கு வருவதற்கு முன்னர் சொன்னார்கள், நாங்களும் போராட்ட களத்திலிருந்து எங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று பல உறுதிமொழிகள். இந்த உறுதிமொழிகளை தவிர உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் போல பல்வேறுபட்ட விடயங்கள் சொன்னாலும் கூட
இதுவரை அது அந்த எந்த விடயங்களும் வந்து தீர்க்கப்பட்டதாக நிறைவேற்றப்பட்டதாக இருக்கவில்லை.